கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்களின் பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அதிகாரத்தின் முதல் வசனம் விசுவாசம் என்றால் என்ன என்பதை விவரிக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மற்றும் அவருடைய குணநலன்கள் மீது நாம் வைக்கும் நம்பிக்கை மற்றும் உறுதியான நிலை விசுவாசம் என்றெண்ணப்படுகிறது. அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்காவிட்டாலும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற எந்த விதமான சாதகமான சூழ்நிலைகளும் தென்படாவிட்டாலும் கூட அவருடைய வாக்குத்தத்தங்கள் மற்றும் அவருடைய குணநலங்களின் மேல் நாம் உறுதியான நம்பிக்கை வைப்பதையே விசுவாசம் என்று அழைக்கிறோம். உதாரணமாக, காவல்துறையினர் எதையாயிலும் நிரூபிக்க வேண்டுமெனில் அவர்களுக்கு ஆதாரம் வேண்டும். ஆதாரம் இல்லாமல் ஒன்றையும் நிரூபிக்க முடியாது. ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையிலோ ஆதாரத்தை நம்முடைய கண்களினால் பார்க்க முடிவதில்லை. ஆனால் நாம் தேவனை தொடர்ந்து விசுவாசித்து கொண்டே இருக்கிறோம். தேவனை பிரியப்படுத்த விசுவாசம் நமக்கு மிக முக்கியம் பிரியமானவர்களே. காரணம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய சொந்த விருப்பங்கள் மற்றும் சொந்த காரணங்கள் அடிப்படையில் தேவனை விசுவாசிக்க முடியாது. மாறாக தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மற்றும் அவருடைய குணநலன்களின் அடிப்படையில் மட்டுமே அவரை விசுவாசிக்க முடியும். அவருடைய வாக்குத்தத்தங்கள் மற்றும் அவருடைய குணநலன்களை அடிப்படையாக கொண்ட விசுவாசம் இல்லாமல் அவரில் பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டுமா? தேவனிடத்தில் சேருகிறவன் என்பதை ஆங்கில மொழிபெயர்ப்பு ஒன்று இப்படி சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருகிற எவனும் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நாம் எந்த தேசத்தை சேர்ந்தவர்களானாலும், எந்த நிறத்தவர்களாக இருந்தாலும், பாவியாக அல்லது பரிசுத்தவானாக இருந்தாலும் அல்லது யாராக இருந்தாலும் சரி, இந்த இரண்டு காரியங்களையும் விசுவாசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. தேவன் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் தேவனை நம்முடைய மாம்ச கண்களினால் பார்க்கவில்லை, அவரை நம்முடைய கைகளினால் தொடவில்லை. ஆனாலும் அவர் இருக்கிறார் என்று, அவரே சகலத்தையும் சிருஷ்டித்தவர் என்றும், அவர் சர்வ வல்லவர் என்றும், சர்வ வியாபி சர்வ ஞானி என்றும், அவர் மனிதனாக பிறந்து சிலுவையில் நமக்காக இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார் என்றும், அவர் நம்முடைய இரட்சகர், அவர் நம்மை மீட்டு கொண்டார், நம்மை விடுவித்தார் என்றும், அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார், அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார், அவர் திரும்பவும் வருவார் என்றும் நம்புகிறோம். இதுதான் விசுவாசம். பிரியமானவர்களே, தேவன் செய்தவைகளை அறியாமல் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. அவர் நமக்காக சிலுவையில் செய்தவர்களை அறிந்து விசுவாசித்து இன்று நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. முதலில் தேவன் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் தேவன் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கிறார் என்ற விசுவாசம் மட்டும் போதுமானதாக இல்லை. இரண்டாவதாக அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டுமா? பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த காலை வேளையில நீங்கள் இதை விசுவாசியுங்கள். நான் தேடுகிற என் தேவன் எனக்கு அவர் பலன் அளிப்பார் என்று சொல்லியும், அவர் சர்வ வல்லவராக அண்ட சராசங்களை சிருஷ்டித்தவர் மாத்திரமல்ல, விசுவாசத்தினால் தம்மிடத்தில் வருகிறவர்களுக்கு பலன் கொடுக்கும் தேவனாகவும் அன்பு தகப்பனாகவும் அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, சில முதலாளிகள் தங்களிடம் வேலை செய்கிறவர்களை பாராட்டவும் மாட்டார்கள், வெகுமதிகளை கொடுக்கவும் மாட்டார்கள், நன்றியும் சொல்ல மாட்டார்கள். நம்முடைய தேவனோ அப்படிப்பட்டவர் அல்ல. தம்முடைய பிள்ளைகள் தம்மிடத்தில் விசுவாசம் வைக்கும் போது அதை கனப்படுத்துகிறார். அவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறாராம் பிரியமானவர்களே.
நிச்சயமாக இந்த அதிகாலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில், எப்படிப்பட்ட இடத்தில், எப்படிப்பட்ட நெருக்கத்திலும் நீங்கள் இருந்தாலும் பிரியமானவர்களே, இந்த தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். அவர் உண்டென்று நம்புங்கள். நான் அவரை தேடுவேன், அவரிடத்தில் நான் கேட்பேன், அவர் எனக்கு பலன் தருவார் என்கிற விசுவாசமும் உறுதியும் உங்களுக்குள் எப்பொழுதும் இருக்கட்டும். பிரியமானவர்களே, நீங்கள் அப்படி இருக்கிற பொழுது நிச்சயமாகவே உன்னதத்திலிருந்து உங்களை என் தேவன் தம்முடைய பலத்தால் நிரப்புவார். உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். பிரியமானவர்களே, உங்களை சுற்றி இருக்கும் ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் என் ஆண்டவர் மாம்சத்தில் உங்களுக்கு அவர் அதை வெளிப்படுத்தி தருவார். நீங்கள் செழிப்பீர்கள், நீங்கள் உயருவீர்கள், நீங்கள் மேன்மை அடைவீர்கள். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி ராஜா. நீர் கொடுத்த அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. ஆமா ராஜா, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் ஒருவனும் சேர முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்கிற விசுவாச வார்த்தையின்படியும் இந்த அதிகாலை வேளையில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆமா ராஜா, நாங்கள் நம்புகிறது அது என் கர்த்தராலே வரும், என் தேவனாலே வரும். நிச்சயமாக இந்த அதிகாலை வேளையிலே என்னை கேட்கிற தேவ ஜனமே, உங்கள் பலவீனத்தில் அவர் பலன் தருவார் என்று விசுவாசியுங்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தில் பலன் தருவார் என்று நம்புங்கள். உங்கள் குடும்ப சூழ்நிலையை மாற்றி தருவார் என்று விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, உங்கள் பொருளாதார நெருக்கத்தில் இருந்து அவர் விடுதலை தருவார் என்று விசுவாசியுங்கள். ஏனென்றால் சகலமும் அவர் கைகளில் இருக்கிறது. சகலவற்றையும் படைத்தவர் அவரே. அவரால் எளியவனை ராஜாக்களோடு அமரவும் பண்ண முடியும். குப்பையிலிருந்து எடுத்த மனிதனை ராஜாவாக மாற்றவும் முடியும். ராஜாவாக இருக்கிறவனை குப்பை மேட்டுக்கு அவரால் தள்ளவும் முடியும். ராஜாவை ஏற்படுத்துகிறவர், அவனை தள்ளுகிறவரும் அவரே என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதனை சிருஷ்டித்து அவன் ஆயுள் நாளை கூட்டி கொடுப்பதும் அவரே. ஒரு மனிதனுடைய சரீரத்தில் பலவீனத்துக்கும் பலன் கொடுப்பதும் அவரே என்று வேதம் சொல்லுகிறது. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆக நம்மை படைத்த இந்த தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும். பிரியமானவர்களே, நாம் அப்படி அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையின்படி நாம் உறுதியாய் நிற்கிற பொழுது நிச்சயமாகவே ஆண்டவரிடத்தில் நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியுமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே ராஜா, இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் ஆண்டோடைய கரம் இந்த நாளிலே அமரட்டும் அப்பா. ராஜா, உம்மை நம்புகிற பிள்ளைகள் அப்பா, அந்த நம்பிக்கை பாத்திரமாக இயேசுவே நீர் அதிசயத்தை அவர்களுக்கு செய்யணும் அப்பா. சூழ்நிலைகளை மாற்றி தரணும் சுவாமி. நெருக்கத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கணும் அப்பா. வியாதியிலிருந்து நீர் விடுதலை கொடுப்பீராக சுவாமி. எஸ் டாடி, உம்மை நம்புகிற நாங்கள் அற்புதங்களை பார்க்கிற பொழுது மெய்யாகவே என் தேவன் இருக்கிறார், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர் என்று சொல்லி அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தக்கூடும் அப்பா. ஆமா ராஜா, பலவீனமான மனுஷர்கள் நாங்கள், ஆனாலும் என் ஆண்டவராகிய நீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற பொழுது ராஜா, நம்ப முடியாத பெரிய காரியங்களை நீர் எங்களுக்கு செய்து தருகிற பொழுது நிச்சயமாகவே இந்த தேவன் மிகப்பெரியவர் என்று எங்களால் சொல்ல முடிகிறது சுவாமி. ஆமா ராஜா, செங்கடலை இரண்டாய் பிளந்தீர், யோர்தானை பின்னிட்டு போக பண்ணினீர், எரிகோவை விழப்பண்ணினீர், வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தீர் அப்பா. ஆமா ராஜா, கீழ்காற்றை வீச பண்ணி காடைகளை கொண்டு வந்து கொடுத்தீர். ஹல்லேலூயா இயேசப்பா, கண்மலையை பிளந்து அதிலிருந்து தண்ணீரை வர வைத்தீர் சுவாமி. ராஜா, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே. சத்துருக்களை சிதறடித்தீரே அப்பா. ஹல்லேலூயா இயேசப்பா, கானான் தேசத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணி அந்த தேசத்தை உம்முடைய ஜனங்களுக்கு நீர் கொடுத்தீரே ராஜா. ஹல்லேலூயா இயேசுவே, இஸ்ரவேல் தேவத்தை கண்ட பொழுது எல்லோரும் பயந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உண்மையுள்ள தேவன் என்று அப்பா ஹல்லேலூயா மந்திரவாதிகளும் சொன்னாங்கப்பா, சூனியம் செய்கிறவர்கள் சொன்னாங்க, இவருக்கு முன்பதாக எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்கள் பயந்தார்கள், நடுங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு விரோதமாக எழும்பின ஹல்லேலூயா மனுஷர்களை அப்பா நீர் வாதித்தீர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நிமித்தமாக ஜனங்கள் உம்மை கண்டு பயந்தார்கள். இயேசுவே, நீர் சர்வ வல்லமை உள்ளவர் அப்பா. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர், சகலவற்றையும் படைத்தவர், சிருஷ்டித்தவர், உண்டாக்கினவர், உருவாக்கினவர். உம்முடைய கரமே உம்முடைய பிள்ளைகளை வணைகிறதுப்பா. ஆமா ராஜா, ஒரு மனிதன் நன்மை செய்கிறவதற்கும் ஒரு மனிதன் தீமையான மனிதனாய் மாற்றுவதற்கும் ஆண்டவரே இயேசப்பா நீரும் காரணமாக இருக்கிறீர். நீர் அப்பா அவனுக்கு அவனுடைய சித்தத்தின்படி நீர் விட்டு கொடுத்தாலும் ராஜா இயேசப்பா, நீங்க நினைச்சீங்கன்னா அப்பா ஒரு நிமிஷத்தில் அவனுடைய இருதயத்தை மாற்ற முடியும் அப்பா. சூழ்நிலைகளை மாற்ற முடியும் ராஜா. நெருக்கத்திலிருந்து விசாலமான இடத்துக்கு கொண்டு வர முடியும் டாடி. அற்புதங்களை செய்ய முடியும் அப்பா. நீர் ஆச்சரியமான தேவன் அல்லவா.
இந்த அதிகாலை வேளையிலும் சுவாமி கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் நீர் அற்புதத்தை செய்வீராக ராஜா. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஹல்லேலூயா பிசாசின் வல்லமைகளையும் மேற்கொண்டவர் நீங்க சுவாமி. சரீர இச்சைகளின்படி விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் அப்பா அருவருப்புக்கும் மதுபானத்துக்கும் அப்பா ஹல்லேலூயா இயேசுவே அடிமையாய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளையும் நீர் மீட்டு எடுப்பீராக ராஜா. ஏஸ்டடி குடும்பங்கள் கட்டப்படணும் அப்பா. பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்க்கப்படணும் இயேசுவின் நாமத்தினாலே. வேலைக்காக முயற்சி செய்கிற அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை என் ஆண்டவர் ஏற்படுத்தி தரணும் ராஜா. அம்மா ராஜா இயேசுவே, வெளி தேசங்களில் அப்பா தூர இடத்துல இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அம்மா ராஜா, அவர்கள் இருக்கிற தேசத்தில் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவும் ஆசீர்வாதமும் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகணும், பாதுகாப்பு உண்டாகணும் சுவாமி. என் ஆண்டவர் உடைய பிள்ளைகளை நீர் நடத்துவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்கள் இந்திய தேசத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த நாட்களில் நீர் கொடுப்பீர் என்றும் நாங்கள் நம்புகிறோம். அம்மா ராஜேசப்பா, எங்கள் ஜபங்களை நீர் வீண் போகாதபடிக்கு என் ஆண்டவர் நீர் அதிசயத்தை செய்வீர் சுவாமி. ஹல்லேலூயா. எசப்பா, எப்படிப்பட்ட யாகங்கள், எப்படிப்பட்ட மந்திரங்கள், எப்படிப்பட்ட தந்திரங்கள் செயல்பட்டாலும் என் ஆண்டவருக்கு ஒரு நொடி போலும் போதும் அப்பா, அவை எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் அவைகளை அழித்து போட்டிட என் தேவன் நீர் மிக பெரியவர். ஹல்லேலூயா. சகலமும் உம்முடைய கரத்தில் இருக்கிறதுப்பா. சகல அதிகாரமும் கொண்ட எங்கள் தேவன் சுவாமி, உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். அம்மா ராஜா ஏசப்பா, உமக்கு முன்பதாக நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா. தரை மட்டும் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா இயேசுவே, தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்துகிற அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சிலுவையில் எங்களுக்காக இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த எங்கள் ஆண்டவராம், எங்கள் இரட்சகராம், எங்கள் மீட்பகராம், எங்கள் இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அதிசயத்தை செய்யும்படி இந்த பூமிக்கு நீர் வந்தீர் அப்பா. உம்மால் எதையும் செய்ய முடியும். எந்த மனிதனையும் பலவீனத்தை பலனாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. சுகவீனர்களை சுகப்படுத்த முடியும் என்பதற்காக இந்த பூமியில நீர் செய்து காட்டினீரே சுவாமி. ஹல்லேலூயா. பொருளாதார நெருக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு அப்பா நீர் எப்படி அற்புதத்தை செய்ய முடியும் என்பதற்காக 2 மீன் 5 அப்பங்களை கொண்டு 5000 பேரை போஷித்தீர். அமராஜா, மீன் வாயிலிருந்து வெள்ளி பணத்தை எடுக்க வைத்தீரே சுவாமி. ஹல்லேலூயா. சகலமும் உம்மாலேயே சிருஷ்டிக்கப்பட்டது, சகலமும் உம்முடைய பாதத்தின் கீழ் இருக்கிறது என்பதை நீர் வெளிப்படுத்தும் வண்ணமாக கடலின் மீது நடந்து வந்தீரே சுவாமி. ஹல்லேலூயா இயேசுவே, நீர் எவ்வளவு பெரியவர் அப்பா. ஹல்லேலூயா. பூட்டப்பட்ட அறைக்குள்ளே கடந்து வந்தவர் அப்பா நீங்க எசப்பா. ஹல்லேலூயா. மரணம் உம்மை மேற்கொள்ள முடியவில்லை, பாதாளம் உம்மை மேற்கொள்ள முடியவில்லை சுவாமி. இப்பொழுதும் அப்பா அந்த பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்கள் மேல் ஊதி அவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். அமராஜா எசப்பா, இப்பொழுதும் நாங்கள் அப்பா பூமியின் கடைசி பரியந்தமும் உங்களுக்காக நாங்கள் சாட்சியாக நிற்போம் அப்பா. என்னோடு இணைந்து இந்த சத்தத்தை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உமக்கென்று சாட்சியாக நிற்க எசப்பா கிருபை பாராட்டும் அப்பா. இயேசுவே. ஹல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அமராஜா நாங்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படவும் மீட்கப்படுவோம் என்பதை நீர் அன்றே அந்த கண்டீரப்பா. அந்த வேதனையின் நாட்களில் கூட நீர் உம்மை அவமானப்படுத்தின பொழுதும் கூட அந்த அவமானத்தை நீர் அவமானமாக எண்ணாமல் நீர் அதை சகித்தீர், அந்த சிலுவையை சகித்தீரப்பா. ஹல்லேலூயா. சகித்து அப்பா அந்த உலகத்தை நீர் ஜெயித்தீர். எஸ்டடி எங்களையும் நீர் மீட்டு கொண்டீரப்பா. பிசாசின் கிரியைகளை முறியெடுத்தீர், அவன் தலையை நசுக்கி போட்டீரப்பா. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக இப்பொழுதும் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாரிசத்திலே நீர் வீற்றிருக்கிறீரப்பா. உன்னதமானவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கு கோடா கோடி நன்றி. ஹல்லேலூயா. உம்முடைய ராஜ்யம் எந்தெந்தைக்கும் நிலைத்திருக்கிற ராஜ்யமாக இருக்கிறதப்பா. ஹல்லேலூயா. இயேசப்பா, உமக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள இந்த இயேசு கிறிஸ்துவாம் இரட்சகரை அப்பா நாங்கள் எங்கள் சொந்த இரட்சகராக, எங்கள் மீட்பராக, எங்கள் விடுதலை நாயகனாக நாங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறோம் சுவாமி. ராஜா, என்னோடு இணைந்து அப்பா இந்த சத்தத்தையும் கேட்டு ஜெபிக்கிற அப்பா அங்கலாய்த்து கண்ணீரோடு நிற்கிற உம்மை நோக்கி பார்க்கிற அமராஜா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கிருபை இறங்கட்டும் அப்பா. உம்முடைய மனதுருக்கம் உண்டாகணும் அப்பா.
ஆமா ராஜா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரப்பா நீங்க. ஹல்லேலூயா இயேசுவே. 7 குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிற என் தேவன் அப்பா. 7 நட்சத்திரங்கள் மத்தியில் அப்பா நட்சத்திரங்களை கொண்டவர் இயேசப்பா. 24 மூப்பர்கள் மத்தியில் அமர்ந்திருந்து எப்பொழுதும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று தூதர்களால் போற்றப்படக்கூடிய உன்னதமான ஒரே தெய்வமே, உமக்கு கோடி நன்றி. இந்த நாளுக்காக நன்றி அப்பா. பலவீனத்தில் பலன் தரும் தெய்வமே, எங்கள் பலவீனத்தில் பலன் தருவீராக. உம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஏறி எங்களுக்கு இந்த நாளிலே ஊற்றுவீராக ராஜா. கடைசி நாட்களில் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னது போல இந்த நாட்கள் அப்படிப்பட்ட கொடூரமான நாட்களாக இருக்கிறபடினாலே ராஜா, எங்கும் பாவங்களும் ஹல்லேலூயா துர்க்கிரியைகளும் பிசாசின் ஹல்லேலூயா ஆதிக்கங்களும் அப்பா அது பெருகி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே என் ஆண்டவருடைய வல்லமையும் விளங்கணும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இயற்கைக்கு மேற்பட்ட அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். இப்பொழுதே கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது முடவர்கள் எழுந்து நடக்கணும் அப்பா. ஊமையர்கள் பேசணும். குருடர்களுக்கு கண் பார்வை கிடைக்கணும் அப்பா. இயங்காத கைகள் இயங்கணும். நடக்க முடியாத கால்களுக்குள்ள ஜீவன் உண்டாகணும் அப்பா. ஹல்லேலூயா. முதுகு தண்டுகளில் ஜீவன் உண்டாகணும். கிட்னி பகுதியில் ஒரு புது பலன் உண்டாகணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கேன்சர் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே மாறி போகணும். கட்டிகள் சரீரத்திலிருந்து மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா இயேசப்பா. கற்பம் தரிக்கணும் அப்பா. ஹல்லேலூயா. பிள்ளை தாட்சி இல்லாதவர்களுக்கு என் ஆண்டவர் நீர் கொடுப்பீர், பிள்ளை தாட்சி ஆக்குவீர். உம்முடைய கரத்தின் வல்லமை இந்த நாளிலே வெளிப்படட்டும் சுவாமி. பிசாசுகள் வெக்கப்பட்டு போகட்டும். எப்படிப்பட்ட தலைமுறை சாபங்களும் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு ராஜா அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை இந்த காலை வேளையில உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமா இருக்கிற எங்கள் தெய்வமே, விடுதலை நாயகனே, தொடர்ந்து இந்த ஜெபத்தில் அப்போ ஒவ்வொரு நாளும் இதை கேட்டு வருகிற ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதத்தையும் அதிசயத்தும் செய்து கொண்டு வருகிறீரப்பா. அதற்காக கோடி நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் அதிகாலையில் உம்மை தேடுகிறவர்கள் நிச்சயமாகவே உம்மை கண்டடைவார்கள் சுவாமி. அமராஜா இயேசப்பா, இந்த ஜெபம் போகிற இடங்களிலெல்லாம் அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த ஜெபத்தை கேட்கிறவர்கள் எல்லாம் அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொண்டு சாட்சி சொல்லுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா சத்துருவின் போராட்டங்களும் எல்லா கட்டுகளும் அவமானத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் மீட்டெடுப்பீராக, விடுதலை கொடுப்பீராக என்று சொல்லி உம்முடைய பொன்னான கரங்களில் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருவரை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தாங்க ராஜா. இந்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அப்பா எங்கள் குடும்பங்களிலே காணக்கூடிய எல்லா நிந்தைகளையும் அவமானத்தையும் மாற்றி அப்பா நீ நன்மையான காரியங்களை செய்வீராக. எங்கள் பிள்ளைகளுக்கு ஞானத்தை நீர் போதிப்பீராக ராஜா. வேதம் சொல்லுகிறபடி அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ராஜா. உண்மை அறிகிற அறிவு எங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். மதுபானத்துக்கும் அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா உலக இச்சைகளிலும் விழுந்து கிடக்கிற எங்கள் பிள்ளைகளை நீர் மீட்டு தருவீராக ராஜா. இயேசுவே ஹல்லேலூயா. யாராக இருந்தாலும் சரி, இந்த காலை வேளையில யாருக்காக ஜெபித்தாலும் என் ஆண்டவர் நீர் கேட்டு அதற்கேற்ற பலனை நீர் கொடுத்து ராஜா இந்த ஜெபத்தின் மூலமாக பங்கெடுத்திருக்கிற இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அதிசயத்தை பெற்றுக்கொண்டு ஆச்சரியமான சாட்சிகளை அப்பா கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் என் ஆண்டவர் கிருபை பாராட்டும் அப்பா. கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய சட்டைகளுக்குள்ளாக நான் தருகிறேன், உம்முடைய கரத்தில் தருகிறேன் அப்பா. உள்ளங்கையில் வரைந்து வைத்து அழகு பார்க்கிற எங்கள் உன்னதமான தெய்வமே, பிள்ளைகளை பாதுகாத்தருளும் வழி நடத்தருளும் மேன்மைப்படுத்தும். ராஜா நித்திய கிருபையும் நித்தியமான அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷம் சமாதானம் பிள்ளைகள் மேல் எந்தெந்தைக்கும் தங்கட்டும் என்று சொல்லியும் ஆவியானுடைய அனுனி ஐக்கியம் எப்பொழுதும் பிள்ளைகளோடு இருக்கட்டும் என்று சொல்லியும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.